ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு எங்களுக்கு வந்து இங்கே அன்பியும் எங்கள் ஆரோக்கியம் அது அன்பியும் வந்து சோஃபி வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு வீட்டில் கூடி இந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோம். அப்போ வரும்போது பாப்பாவை பூ பறிச்சிட்டு போகலாங்கம்மான்னு சொல்லிட்டு பூ பறிச்சிட்டு இருந்தோம். சேச்சியும் அம்மாச்சியும் தான் பாப்பாவோட ஃப்ரெண்டு. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் அதிகம் குழந்தைங்க இல்லை. வரும்போது வந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை பார்த்துட்டு, அம்மா இந்த ட்ராகன் ஃப்ரூட் எனக்கு பறித்து கொடுங்கம்மா அப்படின்னா, கொஞ்சம் பழுக்கட்டும் பறித்து தரேன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ட்ராகன் ஃப்ரூட் வந்து இது தான். அப்படி பார்த்துட்டு வந்து சோஃபி வீட்டில் இருந்துச்சு அன்பியும். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சோம். இந்த டேபிளெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். சரி குழந்தையஸ் கொண்டு வந்தால் வைக்கிறதுக்கு. இங்கே தான் குழந்தையஸ் கொண்டு வந்து வச்சு ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். சீரியல் லைட்டெல்லாம் போட்டு ஸ்டாரெல்லாம் கட்டிட்டோம். வந்துட்டாங்க. எங்கள் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லாம் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வந்தாங்க நிறைய பேர். ரோடு தான் லைட்டு எரிஞ்சாலுமே ரோடு மோசமாக இருக்கிறதுனால லைட் அடித்து கொடுத்தோம். நம்ம சேச்சி வீட்டிலேருந்து கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு வைப்பாங்க. நம்ம இங்கே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொண்டு போய் இன்னொரு வீட்டில் வைக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து எல்லார் வீட்டுக்கும் கேர்லெஸ் போவாங்க. நல்லபடியாக ஜெபம் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வீட்டிலேருந்து பிரியா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்தோம். எங்கள் ஊரில் வந்து டிசம்பர் 1ஆந்தேதி தொடங்குச்சுனால இந்த மாதிரி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். உங்கள் ஊர்லையெல்லாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.